ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சமோசா அப்படின்னாலே ஷீட் ரெடி பண்ணணும், செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் நம்ம ரோல் பண்ணி இந்த சமோசா செய்ய போகிறோம். இதுக்கு ஷீட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு வச்சு பண்ணுறேன். இதை நீங்கள் கோதுமை மாவு வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைனா பாதி மைதா பாதி கோதுமை மாவு வச்சும் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1-2 டீஸ்பூன் போல் ஆயில். இதுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்குக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த ஓமம் அதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதை பிடிச்சா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்து அந்த உப்பு எண்ணெயெல்லாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் கெட்டியான மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா சரியாக வரும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தேய்ப்போம் இல்லைங்களா, அதனால. ஸோ இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நான் கீழே இருக்கிற அந்த ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா கை வச்சு பிசைய போகிறேன். என்ன தான் நம்ம பவுலில் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கூட கையில் இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவில் வச்சு நல்லா ஒரு 2 வாட்டி இப்படி பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். மாவு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்லா பைண்டிங் ஆகும். யூஸ்வலாக பண்ணுற சமோசாவை விட இது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா சமோசா ஷீட் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சமோசா சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ஆனால் அது செய்கிறதுக்கு டைம் ஆகும். அப்படிங்கிறனாலேயே கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். பட் நம்ம இந்த மெத்தடில், நான் எனக்கு சொல்லித்தர மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறமா குழந்தைகள்லாம் டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா அந்த சமோசா ஷீட் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் இந்த மாவு அப்படி கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நம்ம போட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸை விட சின்னதாக தான் இருக்குது. அதை இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நான் துருவி எடுத்துக்கிறேன். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பண்ண போகிறேன். நல்லா வேக வச்சுருந்திங்கன்னா கையில் வச்சு விட்டால் கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்தும் நம்ம பண்ணலாம், பன்னீர் சேர்த்தும் பண்ணலாம், நம்ம பிடிச்ச காய்கறிகள்லாம் சேர்த்தும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த சமோசா. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகாயை கொஞ்சம் மிக்சியில் தரன்னு அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. கூடவே சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுக்குமே நான் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எங்கிட்ட இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்தலை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர், நல்லா பைண்டிங் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, புளிப்பு சுவைக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் முதவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா போட்டு ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லைங்களா உருளைக்கிழங்குக்கு, அது மாதிரி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கெட்சப் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் எல்லா டேஸ்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கெட்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவும் ரெடி பண்ணிட்டோம், ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ரோல் பண்ணும்போது நமக்கு அந்த ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுத்து உங்களால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பாதி அளவுக்கு எடுத்துருக்கிறேன்.
இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் வரமாவை போட்டு நான் வந்து விரிக்க போகிறேன். சில பேர் வந்து ஆயில் போட்டு விரிப்பாங்க. எனக்கு என்னமோ ஆயில் போட்டால் வந்து அந்தளவுக்கு நல்லா விரிக்க முடியல, ஸ்ப்ரெட் பண்ண முடியல. உங்களால் அப்படி முடிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து பூரிக்குமே வந்து வரமாவை போட்டு தான் விரிப்பேன். உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அது வந்து நல்லா டேஸ்ட்டும் ப்ளஸ் நல்லா டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஓமம் வேண்டாம், அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம், அப்படின்லாம் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே வேண்டான்னா ஒன்றுமே சேர்க்காமையும் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப திக்கான லேயராக உருட்டக்கூடாது, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். அப்போ தான், ஏன்னா நம்ம ரோல் பண்ணும்போது அதுக்கு மேலே நிறைய லேயர் சேருது இல்லைங்களா, அப்போ வந்து ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கன்னா சமோசா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தின் லேயராக நீங்கள் உருட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஓவல் ஷேப்புக்கு உருட்டிக்கிறேன். அதை வந்து இந்த பக்கமாக வைக்க போகிறேன். அந்த பக்கம் ஷேப் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சைடு மாற்றிட்டு அப்படியே நேராக கட் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். அந்த எட்ஜில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. ஆயிலில் போடும்போது பிரியாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எட்ஜில் வந்து மைதா மாவு ஒட்டிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது. அவ்வளோதான். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த பீஸ் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 2-3 பீஸ் செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அந்த ஷேப்பை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷேப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக வரும். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து ரொம்ப பெருசாக உருட்டிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் அளவளவாக போட்டு உருட்டியிருக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம 1 கப் மாவுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 பீஸ் கிட்ட தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து நான் ஆயில் வந்து சூடு பண்ணிட்டேன். ஆயிலை வந்து கண்டிப்பாக மீடியம் டு லோ ஹீட்டில் தான் வச்சு நீங்கள் சூடு பண்ணணும். ஹையில் பண்ணிடாதீங்க. போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்காது, மைல்டாக தான் ஹீட் ஆகிருக்கும். ரொம்ப ஹீட் இல்லாமையும் போடக்கூடாது, அதே நேரத்தில் ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடும், பட் உள்ள ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணி பொரிச்செடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரத்துக்கு சமோசா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ அப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா முறுவலாக வர்றது வரைக்கும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால 2 பீஸாக போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆயில் அதிகமாக போட்டிங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 பீஸ் கூட போட்டு நீங்கள் பொரிச்சுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி ஈஸியாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.